சிரேஷ்ட அரசியல்வாதியான மறைந்த டி.ஏ. ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரை நினைவு கூர்ந்து மெதமுல்லையிலிருந்து நிர்மாணிக்கப்பட்ட அருங்காட்சியகம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டது. டி.ஏ. ராஜபக்சவின் 47வது நினைவு தினத்தை முன்னிட்டு அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. டி.ஏ. ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோர் பயன்படுத்திய பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதுடன் அவர்களது கடந்த கால புகைப்படங்களும் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. டி.ஏ. ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி ஆகியோரது நினைவு சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டதன் பின்னர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சபாநாயகர் சமல் ராஜபக்ச, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசல் ராஜபக்ச மற்றும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச உட்பட பலர் கலந்து கொண்டனர். நாட்டில் இடம்பெற்ற சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. அனுராதபுர மைத்திரிபால சேனநாயக்க மாவட்டத்தில் இன்று அதிகாலை கணனி விற்பனை நிலையத்தில் தீ பரவியுள்ளது. அனுராதபுர தீயணைப்பு பிரிவினரால் தீ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். தீ காரணமாக கணனி விற்பனை நிலையத்தில் இருந்த பல உபகரணங்கள் சேதமடைந்துள்ளன. கலேவல தேவகுவ பகுதியில் உள்ள பழைய வீட்டில் புதையல் அகழ்வில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கலேவல போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய புதையல் அகழ்வில் ஈடுபட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற மூவரும் தப்பி சென்றுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் புதையல் அகழ்விற்கு பயன்படுத்திய உபகரணங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று தம்புள்ளை பதில் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மொனராகலை வெதிகும்பர வீதியில் லாமநோயா பகுதியில் மோட்டார் சைக்கிளும் உளவு இயந்திரமும் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து சம்பவத்தில் காயமடைந்த 2 மொனராகலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 57 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் விபத்துக்குள்ளான உளவு இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று மொனராகலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். ஹொரணே மேரஹாந்த தல்ஹாவில சந்தையில் நேற்று பிற்பகல் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதில் சாரதி உயிரிழந்துள்ளார். வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமையே விபத்து ஏற்பட காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்து சம்பவத்தில் 47 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார். புத்தளம் அனுராதபுர பிரதான வீதியில் நொச்சியகம வில்பத்து சந்தையில் இன்று முற்பகல் கொள்கலன் வாகனம் விபத்துக்குள்ளானதில் சாரதி மற்றும் உதவியாளர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் நொச்சியகம கிராமிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூக்க கலக்கமே விபத்து ஏற்பட காரணம் என போலீசார் குறிப்பிட்டனர்.